ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம அடிஷன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே 1/5 ப்ளஸ் 7/10 அப்படின்னு 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதை வந்து லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். நம்ம டைரெக்டாக வந்து அதை ஆட் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை வந்து நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்லைக் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைக் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டருடைய எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதாவது 5 and 10க்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே 5 and 10 ரெண்டு நம்பருமே வந்து 5ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1 5s are 5, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த 1 அப்படி போட்டுடலாம். 1 2s are 2. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா 5 into 2 equal to 10. கரெக்டுங்களா? எல்சிஎம் ஆஃப் 5 and 10 is equal to 10. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை நம்ம எடுத்துக்கணும். 1/5 வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கீழே இந்த டினாமினேட்டரில் வந்து நம்ம 10 அப்படின்னு எழுதணும். எல்சிஎம் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து நம்ம டினாமினேட்டரில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 வந்து எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரும்? 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சேம் 2ஆல் நம்ம நியூமரேட்டரையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 2s are 2 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வந்து 7/10 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு டினாமினேட்டர் வந்து 10ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஃப்ராக்ஷன் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனையும் பாருங்கள், கீழே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போது லைக் ஃப்ராக்ஷனில் இருக்குது. 2 ஃப்ராக்ஷனுமே வந்து லைக் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிடலாம். 2/10 ப்ளஸ் 7/10. ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும் 10. இங்கே 7 + 2 9. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் 9/10.